எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும் சாமி. சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இது யாரு கெட்டப்பு? இப்ப நான் பாடுறத வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. உன்னால நான் டைலாகே வந்துட்டேன். ஏற்கனவே பல கன்ஃபியூஸ்ல வந்து நின்றுக்கிறேன். ஏன்னா 15 சிங்கருக்கு நடுவில் எனக்கு கிடைக்கிறதே பெரும்பாடு. இங்க வீட்டுல பொண்டாட்டி தொல்லை தாங்காம எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? இந்த பாட்டு தொடங்கப்படுது. எவ்வளவு கல்யாணம் ஆம்பளைங்க மட்டும் கை தட்டுறாங்களோ அம்பட்டு பயப்புள்ளி நம்ம பயப்புள்ளதான். யாருன்னா தட்டுவானுங்களா தெரியல, இல்ல பொண்டாட்டி போயிருந்தா அம்மிதான் இருப்பாங்களா தெரியல. பாட்டுக்கு போயிடுவோமா? நீ காட கொடு. இவ்வளோ பூங்காத்து திரும்புமா? உனக்குலாம் இன்னும் கல்யாண வயசு வந்திருக்காங்க. இதெல்லாம் கல்யாணம் ஆகி 10 வருஷமா செத்து சுனாம்பாவர என்ன மாதிரி ஆளுங்களுக்கான பாட்டு. எவன்லாம் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறோட மொத்த பேர் கை தட்டுவாங்க பாருப்பா. ஸ்டேஜில் கூட கை தட்டுவாங்க. நாகரிகமாக உட்காந்துக்கிறாங்க. இருக்குதா? நீ சிரிக்கூடாதுமா, பாவம் அவன் நிலைமை எப்படியும். ஏன் பாட்ட விரும்புமா பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா? பூங்காத்து திரும்புமா? ஏன் பாட்ட விரும்புமா? ராசாவே வருத்தமா இருக்காதா? எனக்கு கூட கல்யாணம் ஆயிடுச்சு, எவ்வளவு பிரச்சனை இருக்கும். ராசாவே வருத்தமா சுருங்குமா என்ன சொல்லுவேன் இன்னுள்ள தாங்கள வாட்டர் வாங்கினே வாட்டர வாங்கல. இந்த வேதனை யாருக்கு தாய் சாப்பிடுறேன் ஊருக்குள் ஆள் இல்ல. ஏதோ எம் பாட்டுக்கு நாம் பாட்டு பாடி அப்பப்ப கட்டிக்க தேரடி. அவன் போட்ட லைட்ல அவன் மூஞ்சியே தெரியல, எந்த முகத்தை நான் பாக்குறது. பூங்காத்து திரும்புமா? ஏன் பாட்ட விரும்புமா? பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா? ராதாவுக்கு வெக்கத்தை பாத்தியா? அங்க சுத்தி இங்க சுத்தி இப்பதான் கஷ்டப்பட்டு ராதாவை கண்டு நீ வெக்கப்படுறியம்மா, அதோட பயங்கரமா. நான் ராதாவை தான் பிக்கப் பண்ணுவேன்.
அடி நீதானா அந்த குயில், யார் வீட்டு சொந்த குயில், ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததே உலகமே பறந்ததே. நான் தானே அந்த குயில், தானாக வந்த குயில், காத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததா உலகம்தான் மறந்ததா. எவ்வள கிறுக்கு பயவுள்ள இந்த கல்லு என்னடா அந்த படத்துல அவ்வளோ பெரிய கல் இருந்தது, இது சின்னதாக இருந்துச்சு. மொத்தப்படாத அவர் ஒரிஜினல் சிவாஜி அவ்வளோ பெரிய கல்லை தூக்கிட்டாரு, நான் டூப்ளிகேட், என்னால் இவ்வளோ பெரிய கல்லை தான் தூக்க முடியும். அதுவும் இந்த கல்லை இந்த பசங்க எங்க ஒரு மூத்திர சந்தில தூக்கிட்டு வந்து வெஸ்டாடுங்க, சைட்ல எல்லாம் பிச்சு பிச்சுன்னு. சிவாஜிக்கு வந்த சோதனையை பார்த்தியா, பல சோதனையை தாண்டி தான் எனக்கு ஒரு பாட்டு கிடைக்கும் போகுதுங்க. இந்த கல்லையே அந்த கல்லை நிறுத்திக்கிட்டுப்பா தூக்கி போடுவேன் தூக்கி போடுவேன். அந்த ராதா கூட இந்த அளவுக்கு வைக்கப்படல. ஓ ஜோதி சிரிக்குதே பெரும்பாடு. ஐயோ நல்ல ஒரு கை தட்டு கொடுங்க ராதா சிரிக்கல. நான் தானே அந்த குயில், தானாக வந்த குயில், ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததா உலகம்தான் மறந்ததா. எவ்வளோ கஷ்டப்பட்டு கல்லை தூக்கிறேன், இவ்வளோதானா கைத்தட்டல. நல்லா கை, நன்றி. நானே கஷ்டப்பட்டு கல்லை தூக்கிறேன், அது இவ்வளோமா இழுப்பறா. நன்றி நன்றி, நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் இசைக்குழுக்கு. நன்றி நன்றி, தேங்க்யூ.